தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் டெல்லி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அது குறித்த தகவல்களோடு செய்தியாளர் ராஜவ் இணைகிறார். ராஜவிடம் பேசலாம். ராஜவ், கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு வரைக்கும் கூட டெல்லியில கடுமையான வெயில் தான் இருந்தது. ஆனா இப்போ கனமழை பெஞ்சிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. பல்வேறு இடங்கள்ல வெள்ளம் பெருக்கெடுத்திருக்கு. இப்போ அங்க நிலைமை கட்டுக்குள்ள ஓரளவுக்கு வந்துருச்சா? அதே போல விமான நிலையத்தோட மேற்கூரையும் இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டிருந்தது. அதனுடைய தற்போதைய நிலவரம் என்ன? ஆனந்தி, நீங்கள் கூறியது போலதான் பல வாரங்களுக்கு பிறகு டெல்லியில் வந்துட்டு மழை பெய்திருக்கின்றது. அதிக கனமழையானது பெய்திருக்கின்றது. இதன் காரணமாக நகரத்தில் இருக்கக்கூடிய பல தாழ்வான பகுதிகள் வந்துட்டு இந்த வெள்ள நீரால், அதாவது கழிவு நீர் உடன் வந்துட்டு மழை நீர் கலந்து தேங்கி இருப்பதால் வந்துட்டு பொதுமக்கள் தொடர்ந்து சிரமத்தை சந்தித்து வருகின்றார்கள். இதன் காரணமாக பல்வேறு முக்கிய சாலைகளில் வந்துட்டு போக்குவரத்து நெரிசல் வந்துட்டு ஏற்பட்டிருக்கின்றது. இன்று காலை டெல்லி விமான நிலையத்தினுடைய முனையம் ஒன்றில் மேற்கூரை இடிந்து விழுந்திருக்கின்றது. மழையின் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. இந்த விபத்தில் வந்துட்டு ஒருவர் தற்போது வரை உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது. 3 பேர் உயிரிழந்திருப்பதாக கூறப்பட்டு இருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக உயிரிழப்பு எத்தனை என்பது மத்திய அரசால் வந்துட்டு இதுவரை தெரிவிக்கவில்லை. இந்த விபத்தை அடுத்து மத்திய விமான போக்குவரத்துறை அமைச்சர் ராம் மோகன் நாயுடு நேரடியாகவே இங்கு வந்து ஆய்வு மேற்கொண்டிருந்தார். மழையின் காரணமாக இந்த மேற்கூரையானது இடிந்து விழுந்திருக்கின்றது. அதே போல ஏற்கனவே எவ்வாறு இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்துட்டு எந்த அளவு எடுக்கப்பட்டிருந்தது, இதன் காரணமாக இந்த கூரையானது இடிந்து விழுந்திருக்கின்றது. அதே போல அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன, குறிப்பாக இதில் பலர் காயமடைந்திருக்கக்கூடிய நிலையில அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இது போன்ற எந்த ஒரு விபத்தும் நிகழாதவாறு எவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் போன்ற விஷயங்களை வந்துட்டு ஆராய்வதற்காக நேரடியாகவே இங்கு களத்தில் வந்துட்டு ஆய்வை மேற்கொண்டிருந்தார். மட்டுமல்லாமல் வரக்கூடிய நாட்களில் இந்த விபத்துக்களை, இது போன்ற விபத்துக்களை தவிர்க்கும் விதமாக மற்ற விமான நிலையங்களிலும் வந்துட்டு தற்போதைய நிலை என்ன போன்ற விஷயங்களை ஆராய்வதற்கு திட்டமிட்டிருக்கின்றார். இது போன்ற ஒரு நிலையில டெல்லியில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளில் வந்துட்டு மழையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் வந்துட்டு நேரடியாக டெல்லி மேயர் ஷைலி ஓபராய் வந்துட்டு ஆய்வு செய்திருந்தார். அதே போல தூய்மை பணியாளர்கள் வந்துட்டு தங்களுடைய அந்த பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும், பல சாலைகளில் வந்துட்டு தண்ணீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் வந்துட்டு பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் என்பதால் அதனை சீர் செய்யும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறுகிறார்கள். அதே போல இது பருவத்தினுடைய முதல் மழை என்பதால் வந்துட்டு ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பினும் இந்த பாதிப்பானது தற்போது இங்கு இருப்பதன் காரணமாக அடுத்த கட்டமாக என்ன எடுக்க வேண்டும், சுகாதார நடவடிக்கை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. தண்ணீர் தேங்கி இருப்பதன் காரணமாகவும், குறிப்பாக குடிசை பகுதிகள் அதிகம் இருக்கக்கூடிய அந்த வசிக்கும் அந்த மக்களுக்கு சுகாதார கேடு விளையும் ஒரு நிலையில் இருப்பதன் காரணமாக அந்த பகுதிகளில் வந்துட்டு எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் போன்ற விஷயங்களை வந்துட்டு சம்பந்தப்பட்ட அந்த துறைகளை சேர்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசிப்பதற்காக இன்று பிற்பகல் 2 மணிக்கு மாநில அரசின் சார்பில் ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதுபோன்று அனைத்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில இந்த முனையத்தின் வருகை மற்றும் புறப்பாடு போன்ற அந்த விமான சேவைகள் அடுத்த மறு உத்தரவு வரும் வரை ரத்து செய்யப்படுவதாக மத்திய அமைச்சகம் தெரிவிச்சிருக்கிறார்கள். தற்போது அங்கே ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது. அதே போல இந்த முனையத்தினுடைய விமான சேவைகள் மற்ற T1, T3 முனையம் 2 மற்றும் 3 ஆகிய 2 விமான அந்த முனையங்களில் பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல பயணிகளுக்கும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. தங்களுடைய பயண திட்டத்தை முன்பே அந்த செக் செய்துவிட்டு வரும்படியும் அவர்களுக்கான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறாக இந்த மழையின் தாக்கத்தை அடுத்த கட்டமாக எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், ஏற்கனவே பாதித்து இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் தற்போது சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனை கண்காணிக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. அடுத்த கட்டம் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் போன்ற விஷயங்களை ஆராய்வதற்கு மாநில அரசும் 2 மணிக்கு அந்த முக்கிய ஆலோசனை கூட்டத்தை கூட்டியிருக்கின்றார்கள். அதே போல மத்திய அரசு சார்பாகவும் அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் போன்ற விஷயங்களை தற்போது ஆராய்ந்து வருகிறார்கள். ஆனந்தி, களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜன்.